بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قاف القرآن المجيد بل عجب أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم في أمر مريج. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقال رسول الله صلى الله عليه وسلم: فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ومن تبعهم بإحسان إلى يوم الدين. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் இந்த சிறப்பிற்குரிய ஜும்மாவினுடைய முதல் குத்துபாவை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் அல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தாபீன்கள், குறிப்பாக இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கடமையை நிலைநாட்ட அல்லாஹ்விற்கு விருப்பமான இடமான இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழட்டுமாக. கணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாமல் அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் இவ்வுலகில் நாம் மனித சமுதாயமாக படைக்கப்பட்டு இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக இந்த மனிதர்கள் அனைவர்களுமே படைத்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுடைய கடமைகளை புரிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுக்கு அஞ்சிய ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தூய்மையான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மனித சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக இறைவன் வழங்கியிருக்கின்றார். ஏக இறைவனால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளின் மூலமாகவும் இறைவன் இந்த மார்க்கத்தை மனிதர்களுக்கு தெளிவுபடுத்தி கொடுத்திருக்கின்றார். எனவே இந்த உலக வாழ்க்கையில் நாம் வாழும் பொழுது நம்மை படைத்த இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கக்கூடியவர்களாக, படைத்த அல்லாஹ்விற்கு அஞ்சிய மக்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். இறைவனுக்கு அஞ்சிய ஒரு வாழ்க்கை தான் நாளை மறுமையில் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தையும் மறுமையில் சொர்க்கத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகில் மனிதர்களுக்கு தேவையான அருள் கொடைகளையும் அருள் வளங்களையும் கொடுத்திருக்கிறார். அவன் கொடுத்த அருள் கொடைகளில் மிக உயர்ந்த அருள் கொடையாக இருக்கக்கூடிய இந்த தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்தை இறைவன் வழங்கியிருக்கின்றான். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தீனுல் இஸ்லாத்தை கொடுத்தது மட்டுமல்ல,
இந்த தீனுல் இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். இதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நபிமார்களையும் இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தான். இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த மக்களுக்கு, உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் நேர்வழி காட்டுவதற்காக இறுதி தூதராக இறைவன் அனுப்பி வைத்தான். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை நெறிகளில் உலகில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் அழகிய முன்மாதிரியும், அவருடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நற்குணங்களும் நற்பண்புகளும் மனிதருடைய வாழ்க்கைக்கு மிக உயர்வுமிக்கதாக இருக்கிறது என்பதை திருமறை குர்ஆன் நமக்கு எடுத்துரைக்கிறது. அந்த தூதர் எந்த பாதையில் எந்த பயணத்தை நோக்கி கொண்டிருந்தார்களோ அந்த பயணத்தை நோக்கி நாம் செல்கின்ற பொழுதுதான் நிச்சயமாக நாம் மறுமையிலே வெற்றி பெற முடியும். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபியினுடைய வருகை, நபியினுடைய நெறியுதல் புரிதல், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டுதல் இவைகள் எவ்வளவு முக்கியம் வாய்ந்தது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரத்து தௌபா 9வது சூராவினுடைய 33வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக் லியுத்ஹிரஹு அலா தீனி குல்லிஹி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா, அல்லாஹ் தான் அந்த தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேர் வழி கொடுத்து சத்திய மார்க்கத்துடன் இறைவன் அனுப்பி வைத்தான். ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திற்கு தூதராக தேர்வு செய்யும் பொழுது நேர் வழியை கொடுத்தான், சத்திய சன்மார்க்கத்தை அவர்களுக்கு கொடுத்தான். ஏனென்றால் லியுத்ஹிரஹு அலா தீனி குல்லிஹி, உலகில் வாழக்கூடிய எல்லா கொள்கையும் விட இறை மார்க்க மக்கள் மத்தியில் திருப்பி பார்ப்பதற்காக, மக்கள் மத்தியில் உயர்ந்து நிற்பதற்காக, மக்கள் இறை நிராகரிப்பவர்களும் இணை வைப்பவர்களும் வெறுத்த போதிலும் சரி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி கொண்டு வந்த அந்த மார்க்கம் மக்கள் மத்தியில் புரிய வைக்கக்கூடிய, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய போதனைகள் மக்கள் மத்தியிலே வேரூண்டக்கூடிய அளவிற்கு உயர்ந்த நற்குணங்களும் நற்பண்புகளும் உடைய ஒரு தூதரை அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்து நமக்கு நபியாக அனுப்பி வைத்திருக்கிறான் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சுட்டி காட்டுகிறான். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை நெறியின் ஒவ்வொரு நற்பண்புகளும் நற்குணங்களும் மனிதருடைய வாழ்க்கைக்கு மகத்தான வெற்றியை தரக்கூடியதாக இருக்கிறது, வாழ்க்கையில் உயர்த்தி நிறுத்தக்கூடிய பண்புகளாக இருக்கிறது என்பதை திருமறை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா எடுத்துரைக்கிறான். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தூதராக உலகத்தாருக்கு அனுப்பியதனுடைய நோக்கத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு சூரத்துல் அஹ்ஸாப் 33வது சூராவினுடைய 46வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன் நபியு இன்னா அர்ஸல்னாக ஷாஹிதன் முபஷ்ஷிரன் வ நதீரா வ தாஇயன் இலல்லாஹ் பிஇذனிஹி வ சிராஜன் முனீரா. நபியே, உம்மை நாம் இந்த மக்களுக்கு நன்மையின்பால் அழைக்கக்கூடியவர்களாக, சுப செய்தி சொல்லக்கூடியவர்களாக, பாவத்தை விட்டு எச்சரிக்கக்கூடிய ஒரு தூதராக நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, தாஇயன் இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய, படைத்தவனை நோக்கி திரும்பி பார்க்கக்கூடிய, படைத்தவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்கின்ற ஒரு இறை அழைப்பை மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா உங்களுடைய அழைப்பை ஒரு ஒளியாகவும் விளக்காகவும் அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பிரச்சாரமும் அவருடைய வாழ்க்கை நெறிகளும் அவர்களுடைய போதனைகளும் மனித குலத்திற்கு மிகவும் அவசியமான ஒன்று என்பதை ரப்புல் ஆலமீன் நபியினுடைய வழிகாட்டுதல், நபியினுடைய அந்த பயணங்கள், இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு புரிய வைக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழு வாழ்க்கை, முழு மனித சமூகத்திற்கு ஒரு அழகிய வழிகாட்டுதல் இருக்கிறது. அவருடைய நெறிமுறையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய பண்புகளை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களிடம் இருந்த அந்த நற்குணங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். இவைதான் வாழ்க்கையில் மகத்தான சமூகத்தில் மனித நேயத்தையும் சத்தியத்தையும் நிலைநாட்டக்கூடிய மிக உயர்ந்த பண்புகள் என்பதை அல்லாஹ் தஆலா நினைவூட்டுகின்றான். எனவேதான் ஈமானியர்களுக்கு அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளை, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணித்த, அவர்கள் செய்து காட்டிய வழிமுறைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா வலியுறுத்துகிறான்.
ரப்புல் ஆலமீன் சூரா ஆல இம்ரான் 3வது சூராவினுடைய 132வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், வஅதீஉல்லாஹ வர் ரசூல லஅல்லகும் துர்ஹமூன். நீங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனின் மூலமாக சொல்கின்ற விஷயங்களை நீங்கள் பின்பற்றுங்கள். அதே போன்று அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய அந்த வழிமுறையை நீங்கள் பின்பற்றுங்கள். இந்த பயணத்தில் நீங்கள் இருந்தால்தான், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதருடைய பயணத்தில் நீங்கள் இருக்கின்ற பொழுது லஅல்லகும் துர்ஹமூன், அல்லாஹ் தஆலா உங்கள் மீது கருணை செய்வான், கிருபை செய்வான் என்று ரப்புல் ஆலமீன் நபியினுடைய வாழ்க்கை பயணத்தை நோக்கி நீங்கள் பயணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா வலியுறுத்துகிறான். ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையில் அவ்வளவு இன்பங்களும் நட்பண்புகளும் நிறைந்து கிடைக்கின்றன என்று ரப்புல் ஆலமீன் உணர்த்தி காட்டுகிறான். எந்த அளவிற்கு என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எழுதுகோடின் மீது சூரத்துல் கலம் 68வது சூராவுடைய தொடக்கத்திலேயே அல்லாஹ் தஆலா எழுதுகோல் மீது சத்தியம் செய்து சொல்கிறான். நபியினுடைய அந்த பண்பு நற்குணங்கள் எவ்வளவு உயர்மிக்கது. நூன் வல் கலமி வமா யஸ்துரூன் வமா அன்த பிநிஅமதி ரப்பிக பிமஜ்னூன் வ இன்ன லக லஅஜ்ரன் கைர மம்னூன் வ இன்னக லஅலா குலுகின் அதீம். எழுதுகோலின் மீது சத்தியமாக, எழுதுகின்ற அந்த எழுத்தின் மீது சத்தியமாக, வமா அன்த பிநிஅமதி ரப்பிக பிமஜ்னூன், அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு நீர் ஒரு பைத்தியக்காரர் அல்ல, உமக்கு நிரந்தரமான நிலையான நன்மைகள் உண்டு. வ இன்னக லஅலா குலுகின் அதீம், நிச்சயமாக நீங்கள் மகத்துவமிக்க கண்ணியமிக்க உயர்ந்த நற்குணம் உடையவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறைவன் நினைவூட்டுகின்றான். ஏனென்றால் மக்கமா நகரத்திலே மக்கள் எல்லாம் அறியாமையிலும் மடமையிலும் தீமையிலும் பாவத்திலும் அநியாயத்திலும் குடியிலும் விபச்சாரத்திலும் கிடந்த அந்த சமூகத்திற்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டக்கூடிய தூதராக அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்தான். எனவேதான் அவர்களுடைய அந்த நற்குணத்தை நற்பண்புகளை அல்லாஹ் தஆலா உலக மக்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறான். நபியே, நிச்சயமாக நீர் மகத்தான நற்குணமுடையவர்களாக நல்ல பண்புடையவர்களாக இருக்கிறீர்கள் என்று ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்பண்பை உயர்த்தி நமக்கு நிலைநாட்டுகிறான். காரணம், உலக வாழ்க்கையில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நமக்கு நபியினுடைய அந்த அழகிய நற்பண்புகளும் நற்குணங்களையும் நாம் நம்மிடத்திலே கொண்டு வர வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா அவர்களை உயர்த்தி நமக்கு நிலைநாட்டுகின்றான். மேலும் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தாருக்கெல்லாம் அருள் கொடையாக அனுப்பி வைத்திருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் அன்பியா 21வது சூராவினுடைய 107வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே, உம்மை நாம் இந்த அகிலத்தாருக்கெல்லாம் ஒரு அருள் கொடையாக கருணை காட்டக்கூடிய ஒரு நபியாக நாம் உலக மக்களுக்கெல்லாம் அனுப்பி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பிக்கையாளர்களுக்காக இஸ்லாமியர்களுக்காக அனுப்பப்பட்ட தூதர் அல்ல, உலகில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் நேர்வழி காட்டக்கூடியவராக, எல்லா மக்களுக்கும் அவருடைய வாழ்க்கையினுடைய நல்ல குணங்களும் நற்பண்புகளும் அவசியமாக பின்பற்றக்கூடிய ஒன்று என்பதை உணர்த்துகின்ற வகையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறைவன் ஒரு அருள் கொடையாக அனுப்பி வைத்திருக்கிறான். மேலும் அல்லாஹ் தஆலா நபியை இந்த உலகத்தினுடைய எல்லா மக்களுக்கும் தூதராக அனுப்பியிருப்பதையும் அல்லாஹ் தஆலா சூரத்து சபா 34வது சூராவினுடைய 28வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வமா அர்சல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸி பஷீரன் வ நதீரா வலாக்கின் அக்ஸரன் நாஸி லா யஅலமூன். நபியே, உம்மை நாம் இந்த உலகில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் நன்மை என்பால் அழைக்கக்கூடியவர்களாக, பாவத்தை விட்டு எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு தூதராக உம்மை நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம். ஆனால் அதிகமான மக்கள் அதை அறிந்து கொள்வது இல்லை என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகில் வாழ்கின்ற எல்லா மக்களுக்காகவும் இறுதி தூதராக இறைவன் அனுப்பி வைத்திருக்கிறான் என்று ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு நினைவூட்டுகிறான். அந்த நபியுடைய குணங்கள், அந்த நபியுடைய நற்பண்புகள் எல்லாம் மிக அவசியமான ஒன்று என்று அல்லாஹ் தஆலா நினைவூட்டு காட்டுகிறார். அதே சூரத்து தௌபா 9வது சூராவினுடைய 128வது வசனத்திலே நபியை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். உங்களிலிருந்து ஒரு தூதர் உங்களிடம் வந்திருக்கிறார். உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் ஏற்பட்டால் அது அவருக்கு வருத்தம் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. உங்களுடைய
நன்மைகளிலே அதிகம் அவர் கவனம் செலுத்தக்கூடியவராக இருக்கிறார். இறை நம்பிக்கையாளர்கள் மீது கருணை காட்டக்கூடிய ஒரு நபியாக இருக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்புகள் எவ்வளவு முக்கியம் வாய்ந்தது, எவ்வளவு கவனமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்திருக்கிறார் என்ற வாழ்க்கையை இறைவன் நமக்கு நினைவூட்டி கொண்டே இருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நமக்கு அழகிய பண்புகளும் நட்புணங்களும் மனிதனுடைய வாழ்க்கைக்கு, மனித குலத்திற்கு பயன் தரக்கூடியதாக, மனிதனுடைய உள்ளத்திலே மனித நேயத்தை வளர்க்கக்கூடிய பண்புகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். எனவே அந்த நபியினுடைய ஒவ்வொரு பாதையை நீங்கள் உற்று நோக்க வேண்டும், அந்த நபியினுடைய பண்புகள் நம்மிடத்திலே வர வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நட்பண்புகளை பற்றி சொல்லும் பொழுது சூரா ஆல இம்ரான் 3வது சூராவினுடைய 159வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலஹும் வலவ் குன்த ஃபzzன் கலீதல் கல்பி லன்ஃபது மின் ஹவ்லிக். நபியே, அல்லாஹ்வினுடைய கருணையின் காரணமாகத்தான், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் காரணமாகத்தான் நீங்கள் மக்களிடத்திலே மென்மையாக நடந்து கொள்கிறீர்கள். நீங்கள் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டால், கடுமை சித்தமுடையவர் நடந்து கொண்டால் உங்களை விட்டு மனிதர்கள் விரண்டோடி விடுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நற்குணத்தை இறைவன் உயர்த்தி நமக்கு நினைவூட்டி காட்டுகிறான். எனவே இந்த உலக வாழ்க்கையில் நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு நற்குணங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அதை நாம் பின்பற்ற வேண்டும். மனிதனுடைய வாழ்க்கைக்கும் வளர்ச்சிக்கும் மிக அவசியமான ஒன்று. உலகில் வாழக்கூடிய எல்லா மக்களும் நபியினுடைய அந்த போதனைகள், அவருடைய நற்குணங்கள் எல்லா மனிதனுடைய வாழ்க்கைக்கு மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது என்பதை அல்லாஹ் தஆலா நபியினுடைய அந்த உயர்வு, நற்குணங்கள், நற்பண்புகள் மனித சமூகத்திற்கு பயன் தரக்கூடியதாக இருக்கிறது. ஒரு ஆட்சியாளராக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவிற்கு அல்லாஹ் சாதாரண அடியார்களிடமிருந்தும் நெருக்கமாக இருந்தார்கள், அண்டை விட்டாரும் நல்ல முறையில் நடந்து கொண்டார்கள், பிற சமூக மக்களிடத்திலும் எவ்வளவு அற்புதமாக அல்லாஹ்வுடைய தூதர் நடந்து வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற ஏராளமான செய்திகள் ஹதீஸ்களில் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு உலகம் முழுவதும் நபியினுடைய பிரச்சாரம் சொல்லப்படுகிறது என்றால் அவர்களுடைய வாழ்க்கை நெறி அவ்வளவு அற்புதமாக இருந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஅத் இப்னு ஹிஷாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்கிறாங்க, யா அன்னில் மூமின், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியாகிய ஆயிஷா அம்மையாரிடத்தில் கேட்கிறாங்க. என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்பிஊனி அன் குலுகன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியினுடைய அழகிய நற்குணங்களை பற்றியும் நற்பண்புகளை பற்றியும் எனக்கு நீங்கள் அறிவிப்பு செய்யுங்கள், எங்களுக்கு அறிவிப்பு சொல்லிக் கொடுங்கள் என்று கேட்கின்ற பொழுது நபி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்கிறாங்க, அலஸ்த தக்ரஉல் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை ஓதவில்லையா? வ கான குலுகுஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் குர்ஆன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை முழு குர்ஆனாகவே இருந்தது, நீங்கள் குர்ஆனை ஓதிப்பார்கள் என்று சொல்கிறார்கள். முழு குர்ஆனை ஓதி பார்த்தால் உங்களுக்கு தெரியும் நபியினுடைய வாழ்க்கை எவ்வளவு இன்பமாக, எவ்வளவு அணுகுமுறையோடு, மன அமைதியோடு, பிறருடைய வாழ்க்கையில் சகோதரத்துவத்தை வளர்க்கக்கூடிய வகையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல பண்புகளும் நல்ல குணங்களும் குர்ஆன் சொல்வதை போன்று அமைத்துக் கொண்டார்கள். எனவே அவருடைய முழு வாழ்க்கையும் குர்ஆனாகத்தான் இருக்கிறது என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அந்த நபி தோழர்களுக்கு கூறியதை நாம் ஹதீஸ்களில் பார்க்கிறோம். என்றால் குர்ஆனை ஓதும் பொழுது, குர்ஆனை படிக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நெறிய நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையின் முழுமையாக குர்ஆனை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே 10 ஆண்டு காலங்கள் பணி புரிந்து கொண்டிருந்தார்கள், அவர்களிடத்திலே பணிவிடை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள்,ഖദിംതു நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 சினீன் வலா அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே நான் 10 ஆண்டு காலங்கள் பணிபுரிந்து கொண்டிருந்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் கூட என்னை சீ என்று சொன்னது கிடையாது, ஏன் இதை இப்படி செய்தாய் என்ற ஒரு கடுமையான வார்த்தையை கூட அல்லாஹ்வுடைய தூதர் என்னை கேட்டது கிடையாது என்று நபியிடத்திலே பணிவிடை செய்த, வேலை செய்து கொண்டிருந்த ஒரு சிறுவருடைய வார்த்தையை பாருங்கள். ஒரு நபி, ஒரு உயர்ந்த நபி மட்டுமல்ல, அந்த நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளராக இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னிடத்தில் பணிபுரியவரை கூட கேவலமாகவோ இழிவாகவோ நினைக்கவில்லை. அவரிடத்திலே கண்ணியத்தை கொடுத்தார்கள், அவர்களுக்கு மரியாதையை கொடுத்தார்கள். அவர்கள் தன்னை போன்ற ஒரு மனிதன்
மனிதன்தான் என்ற உணர்வோடு நடத்தியிருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிபுரிந்து அவரே அறிவிக்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லம் யகுன் ஃபாஹிஷன் வலா லஆனன் வலா சப்பாபா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காலமும் கெட்ட வார்த்தையை பேசியது கிடையாது, அவர்கள் யாரையும் சபித்தது கிடையாது, யாரையும் அவர்கள் ஏசியது கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே இருந்த அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எடுத்துரைக்கிறார் என்றால் எவ்வளவு ஒரு உயர்வு மிக்க ஒரு நல்ல குணம். ஒரு ஆட்சியாளராக இருந்தாலும் நமக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் நன்மையை செய்ய வேண்டும், நன்மையான கருத்திலே நாம் செயல்படுத்த வேண்டும் என்ற உணர்வான விஷயத்தை அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, இந்த நாட்டிலே நாம் வாழுகிறோம் என்றால் நமக்கு ஓட்டு உரிமை இருக்கிறது என்றால் அதை முழுமையாக ஒவ்வொருவரும் நாம் அதை செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதில் நமக்கு நாம் ஒரு ஆட்சியாளரை தேர்வு செய்யும் பொழுது அவர் நன்மை செய்யக்கூடியவராக, எல்லா மக்களையும் கவனிக்கக்கூடியவராக, எல்லா மக்களுக்கும் நன்மையை தரக்கூடியவராக, ஒரு சிறந்தவராக செய்வது நம்மின் மீது கடமை இருக்கிறது. நமக்கு கொடுத்த அந்த உரிமையை நாம் விட்டுவிடக் கூடாது. நாம் இதை செய்தால்தான் பிற்காலத்தில் அந்த உரிமை நமக்கு தக்க வைக்க முடியும் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பணிபுரிந்த அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இருந்த அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த நபியினுடைய ஆட்சியினுடைய அழகை நற்குணங்களை நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நற்குணங்கள் இருக்கிறது, நற்பண்புகள் இருக்கிறது, உலகில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் அது பயன் தரக்கூடியதாக, நன்மை விளைவிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாவதாக இறை வசனங்கள் இறங்குகிற பொழுது அந்திர அஷ்ரத்தக்கல் அக்ரபின் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபியே, இந்த மக்கள் உங்களுடைய குடும்பத்தாருக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்துரைப்பீராக என்று சொல்லும் பொழுது நபி எந்த அளவிற்கு ஈமான் நுபுவத்து கிடைப்பதற்கு முன்பாலேயே அல்லாஹ்வுடைய தூதருடைய சிறப்பான பெயர் என்ன? அவர்கள் உண்மையை பேசக்கூடியவர்கள், அமானிதத்தை பாதுகாக்கக்கூடிய பெயர் சாதிக்குல் அமீன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உண்மையாளராக இருந்தால் அமானிதங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு தூதர், ஒரு மனிதராக இருக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறப்பு பெயர் இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது இறைவசனம் இறங்கிய பொழுது சஃபா மலையிலே ஏறி நின்று கொண்டு அந்த மக்களை எல்லாம் ஒன்று இணைத்து ஒன்று சேர்த்து அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, உங்களை தாக்குவதற்கு இந்த மலையினுடைய பகுதிக்கு பின்னால் இருந்து ஒரு குதிரை பட்டாளம் வருகிறது என்று சொன்னால் முஸத்திகூனி, என்னை நீங்கள் உண்மைப்படுத்துவீர்களா என்று கேட்கிற பொழுது அங்கு கூடிய எல்லா மக்களும் நுபுவத்திற்கு முன்பாகவே அவர்கள் எல்லாம் சொல்லுகின்ற வார்த்தை என்ன தெரியுமா? மா ஜர்ரப்னா அலைக இல்லா சிதகா, நீங்கள் உண்மையை தவிர வேறு எதுவும் பேசியது நாங்கள் பார்த்ததே கிடையாது, உங்களிடம் பொய் வராது, நீங்கள் உண்மையாளர் தான் என்று நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்று அவர்களுடைய நாவிலிருந்து சொன்னதை நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்த நற்குணமாக இருக்கக்கூடிய உண்மையாளராகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் உண்மை பேசக்கூடியவராக இருந்திருக்கிறார்கள். இந்த நற்பண்புகளும் இந்த குணங்களும் உலகில் வாழக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதர்களுக்கு வர வேண்டும், ஒவ்வொரு ஆட்சியாளர்களுக்கும் வர வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நெறி அவ்வளவு உயர்மிக்கதாக மனித குலத்திற்கு மிகப்பெரிய நன்மையை தரக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அன்றைக்கு மக்கமா நகரத்திலே விசாரணை நடத்துகின்றார்கள். ஒரு நாட்டினுடைய மன்னராக இருக்கக்கூடிய ஹிர்கலிடம் அபூ சுஃபியான் அவர்கள் ஈமான் கொள்வதற்கு முன்னால் அவரிடத்தில் அவர் விசாரணை செய்கிறார். மாதா யஅமுருக்கும், உங்களுக்கிடம் வந்திருக்கிற அந்த முஹம்மது என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார், எதை ஏவுகிறார் என்று கேட்ட பொழுது ஈமான் கொள்வதற்கு முன்னால் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த முஹம்மது இருக்கிறாரே, யஅமுருக்கும் பிஸ்ஸலாத் வ யஅமுருக்கும் பிஸ்ஸிதிகி வல் அஃபா வ பில் அதானா, அவர்கள் தொழுகும்படி ஏவுகின்றார்கள், உண்மையை பேசும்படி குணமுடையவர்களாக இருக்கும்படி சொன்னார்கள், கொடுக்கப்பட்ட அமானிதத்தை முறையாக பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னார்கள், வாக்களித்த உண்மையை முறையான முறையில் நிலைநாட்ட வேண்டும் என்பதை தான் அந்த முஹம்மது நபி அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள் என்ற செய்தியை அபூ சுஃபியான் அவர்கள் ஹிர்கலுடைய இடத்திலே சொன்னார்கள் என்றால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இருக்கின்ற அந்த மிகப்பெரிய உயர்மிக்க நற்குணம் தான் வாழ்க்கையில் நாம் உண்மையாளர்களாக, உண்மை பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அமானிதத்தை முறையாக பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் ஒன்றை வாக்களித்தோம் என்றால் அந்த வாக்களித்ததை நிறைவேற்றக்கூடிய நற்குணம் கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவேதான் அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட குணங்களுடைய முன்மாதிரி நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இருக்கிறது. அந்த அவர்களுடைய பயணம் மிகப்பெரிய வெற்றியை அளித்திருக்கிறது என்றால் அவர்களுடைய பாதையை நோக்கி நாம் பயணித்தோம் என்றால் நிச்சயமாக வெற்றியாளர்களாக மாற
முடியும் என்பதை தான் அல்லாஹு தஆலா நமக்கு இந்த இறை வசனங்களின் மூலமாகவும் இது தூதருடைய போதனைகளின் மூலமாகவும் நமக்கு நினைவூட்டி காட்டுகிறான். அந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்களிடத்திலே உண்மையாளர்களாக, அமானிதத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக, வாக்களித்ததை நிறைவேற்றக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிற மக்களுக்கும் பிறருடைய தேவைகளையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சரியான முறையில் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய தூதராக அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்திருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறை அமர்ந்திருக்கிறார்கள். மர்ரபி ஜனாஸா, அல்லாஹ்வுடைய தூதர் அமர்ந்திருக்கின்ற பொழுது ஒரு ஜனாசாவை கொண்டு செல்லப்படுகிறது. ஒரு பெருநேயத்தை கொண்டு ஒரு இறந்த ஒரு அடியாரை கொண்டு செல்கிறார்கள். அப்படி கொண்டு செல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகாம, எழுந்து நிற்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எழுந்து நின்றதை பார்த்த தோழர்கள் அங்கிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஃபகீல லஹு இன்னஹா யஹூதியுன், நீங்கள் இந்த மரணித்த ஒருவரை கொண்டு செல்வதற்காக எழுந்து நிற்கிறீர்களே, அவர் இறந்து போன அடியார் யார் தெரியுமா? அவர் ஒரு யஹூதி என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு புரிய வைத்தார்கள். அலைஸத்து நஃப்ஸா, அது உயிர் இல்லையா என்று கேட்கிறார்கள். மரணித்த யாராக இருந்தாலும், எந்த சமூகத்தை சார்ந்தவராக இருந்தாலும், அதுவும் நம்மளை போன்ற ஒரு ஆத்மா தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த ஒரு நஃப்ஸுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய சமத்துவத்தை நிலைநாட்டி காட்டுகிறார்கள், புரிய வைக்கிறார்கள். யஹூதியாக நம்மளை எதிர்க்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, நம்மளை வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, நமது மார்க்கத்தை எதிர்த்து நிற்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, அவர் மரணித்து விட்ட பிறகு அதுவும் ஒரு உயிர்தான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமூக மக்களுக்கு மரணித்த ஒரு மனிதனுடைய சமத்துவத்தை அங்கே நிலைநாட்டுகிறார் என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையினுடைய முன்மாதிரி உலகத்தில் எந்த கல்வித்துறையை நீங்கள் நோக்கி பயணித்து படித்தாலும் படிக்க முடியாத அளவிற்கு, பாடங்கள் கற்க முடியாத அளவிற்கு உயர்தரமான கல்வியினுடைய வாழ்க்கை நிறையினுடைய முன்மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் மட்டும்தான் இருந்திருக்கிறது என்பதை உலக வரலாறு நமக்கு எடுத்து வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய நெறிமுறைகளும் உலக மக்களும் எடுத்து பேசக்கூடிய அளவிற்கு நபியினுடைய வாழ்க்கை இந்த சமூகத்திலே இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவிற்கு நம்மை பிறராக இருந்தாலும் சரிதான், பிற சமூகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரிதான், அதுவும் ஒரு ஆத்மா தான் என்பதை மக்களுக்கு புரிய வைத்து காட்டியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இது போன்ற நிகழ்வு ஏராளமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில நல்ல குணங்கள் இருந்திருக்கின்றன. அதுபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலேயே ஒரு சிறுவன் அடிமை யஹூதி, அவன் பணிவிடைகள் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவர் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பணிவிடை செய்யக்கூடிய சிறுவன் ஒரு நாள் நோய்வாய்ப்பட்டு விடுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உடல்நிலை சரியில்லாத ஒரு யூதருடைய வீட்டிற்கு செல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சிறுவன் உடல்நிலை நலம் விசாரிப்பதற்காக, ஒரு ஆட்சியாளராக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னிடம் பணிபுரிந்து கொண்டிருக்கிற ஒரு சிறுவன் யூதனாகவும் இருக்கிறான். அந்த சிறுவனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் படுக்கையில் கடந்து விடுகிறார். அந்த பணிக்கு வரவில்லை என்பதனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அந்த அவருடைய வீட்டிற்கு செல்கிறார்கள். அவருடைய வீட்டிற்கு சென்று தலைமாட்டில் உட்கார்ந்து அவர்களுக்கு வழிகாட்டுகிறார்கள். அப்பொழுது அவரிடத்தில் சொல்கிறார் அல்லாஹ்வுடைய தூதர், அஸ்லிம், நீ ஈமான் கொள் என்று சொல்றாங்க. அவர் தன் தந்தையை பார்க்கிறார். தந்தை சொல்கிறார், அதி அபுல் காசிம், முகமது என்ன சொல்கிறாரோ அவருக்கு நீ கட்டுப்பட்டு என்று சொல்லும் பொழுது உடனடியாக ஈமான் கொள்கிறார்கள். ஒரு அல்லாஹ்வுடைய தூதர் உயர்வு மிக்க ஒரு நபியாக இருந்து, ஒரு ஆட்சியாளராக இருந்து, அவர் தன்னுடைய அடிமையினுடைய தன்னிடம் பணிபுரியக்கூடிய ஒரு ஏழையினுடைய வீட்டிற்கு சென்று நலம் விசாரித்த ஒரு அழகிய முன்மாதிரி உலக வரலாற்றில் நீங்கள் எங்கேயுமே சந்திக்க முடியாத அளவிற்கான வாழ்வியல் நெறி, ஒரு வாழ்க்கையில் உயர்ந்த பயணத்தை அடையக்கூடிய நட்பாக்கியம் அல்லாஹ்வுடைய தூதராகிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் மட்டும்தான் இருந்திருக்கிறது. அப்படிதான் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தோழரிடத்தில் நடந்து கொண்டார்கள். அவர் ஈமான் கொள்கிறார். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்காக துஆ செய்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்கதஹு மினன் நார், அல்லாஹ் நரகத்திலிருந்து காப்பாற்றினானே அவருக்கு, அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செய்கிறாங்க. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அந்த அழகிய நட்பண்பு தான் இன்றைக்கு உலகம் அளவில் அவர்கள் இல்லை என்றால் கோடிக்கணக்கான மக்கள் அவர்களை பின்பற்றுகிறார்கள். அது அல்லாத பிற சமூக மக்களும் அவர்களுடைய அழகிய வரலாறுகளை சமூகத்திற்கு முன்னால் எடுத்து பிரச்சாரம் செய்கிறார் என்றால் அந்த நபியினுடைய அழகிய பண்புகளும் நற்குணங்களும் அவர்கள் வாழ்க்கையில் தன்னோடு இருந்த அந்த மக்களோடு தோழர்களோடும் எவ்வளவு உண்ணியமாக இருந்தார்கள் என்பதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவனாகிய யஹூதியாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் சென்று நலம் விசாரித்த செய்தி மனிதருடைய உள்ளத்தில் ஆழமாக பதிகிறது. இப்படியான ஒரு நடைமுறை இருக்கும் பொழுது நிச்சயமாக எந்த ஒரு மனிதன் இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்த இந்த பயணத்தை போன்ற ஒரு பயணம் நடைபெற்றால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். அல்லாஹ் தஆலா அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை மிக உயர்வு மிக்கது, சிறப்பு மிக்கது. அந்த பயணத்தை நோக்கி நீங்கள் பயணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் வலியுறுத்துகிறான். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மஸ்ஜித் நபவியிலே ஒரு பெண்மணி இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு அடிமையாக பள்ளிவாசலை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணியாக இருந்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் அவர்களை காணவில்லை. அவர்களை காணாமல் போன பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் காலையிலே அந்த தோழரிடத்திலே கேட்கிறார்கள், அந்த பெண்மணி எங்கே என்று விசாரணை செய்கிற ஒரு பள்ளியில் பணிபுரிந்து கொண்டிருந்த ஒரு பெண்ணு காணவில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் விசாரணை நடத்துகிறார்கள். கேட்கின்றபடி சொன்னார்கள், அவர்கள் இரவு இறந்து விட்டார்கள், அவரை நாங்கள் அடக்கம் செய்து விட்டோம் என்று கூறுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பள்ளியில் பணிபுரிகின்ற ஒரு பெண் என்று பார்க்கவில்லை. அவர் எவ்வளவு இழிவான ஒரு பெண்ணாக அவர்கள் மக்கள் மத்தியில் கருதப்பட்டாலும் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தோழரை விசாரிக்கிறார்கள், அந்த பெண்மணி எங்கே என்று கேட்கிறார்கள். அப்பொழுது சஹாபாக்கள்கிட்ட அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அஃபலா குன்தும் ஆதன்துமுனி, எனக்கு அவருடைய மரண செய்தி நீங்கள் சொல்ல வேண்டாமா, எனக்கு அறிவிக்க வேண்டாமா, இரவு நேரம் இருந்தால் என்ன என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், கஅன்னஹும் ஸகருஹா அமருஹா, அவரோடு சாதாரண ஒரு பெண்மணி தானே, அவருடைய விஷயத்தை உங்களிடத்தில் எடுத்து சொல்லி உங்களை சிரமப்படுத்த வேண்டாம் என்று நாங்கள் நினைத்தோம் என்று அந்த தோழர்கள் சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் அந்த பெண்மணியினுடைய அந்தஸ்தை உயர்த்துகின்ற வகையிலே ஒரு சமூகம் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக ஒரு வேலைக்காரராக இருந்தாலும் அவர் மனித ரீதியிலே உண்மையான சகோதரத்தின் அடிப்படையிலே அவரை கவனிக்க வேண்டும், விசாரிக்க வேண்டும் என்ற உணர்வை மக்களுக்கு புரிய வைப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் இறந்துவிட்டு அடக்கப்பட்ட பிறகும் கூட அந்த தோழர்களிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, தல்லூனி அலா கபரிஹி, அவர் அடக்கப்பட்ட கபரை எனக்கு நீங்கள் காட்டுங்கள் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அவருடைய கபரு காட்டப்பட்டது. அங்கே சென்று அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகின்றார்கள், அவர்களுக்காக துஆ செய்கிறார்கள். சொல்லிவிட்டு பின்னர் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்னல் கபூர மம்லஅத்துன் துல்மா, அவருடைய கபர் நிச்சயமாக இரவு நெருக்கடியாக இருள் சூழ்ந்து கொண்டிருந்தது. என்னுடைய பிரார்த்தனையின் காரணமாக, என்னுடைய தொழுகையின் காரணமாக அவருடைய கபருடைய வாழ்க்கை ஒளிமயமாக ஆக்கப்பட்டது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு தூதர், ஒரு ஆட்சியாளராக இருக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மஸ்ஜிதில் பணிபுரிய ஒரு பெண்மணியினுடைய மரண செய்தி கூட தனக்கு அறிவிக்கப்படவில்லை என்றால் அறிவிக்க வேண்டும், அதை நினைவூட்ட வேண்டும், அவருக்கு இருக்கிற அந்த கடமையை நானும் நிலைநாட்ட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்நாளில் நடைமுறைப்படுத்தி சமூகத்திற்கு வழிகாட்டி இருக்கிறார் என்று சொன்னால், இதனால் தான் அல்லாஹ் தஆலாவுடைய நற்குணங்களை நமக்கு உணர்த்தி காட்டுகிறான், புரிய வைக்கின்றான். அவருடைய வாழ்க்கையினுடைய உயர்வு நமக்கு அவசியமான ஒன்று என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தி காட்டுகிறார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்ற நிறைய விஷயங்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இருக்கிறது. எனவே தான் அல்லாஹ் தஆலா நபியினுடைய அந்த நற்குணத்தை பற்றி சொல்லும் பொழுது, இன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே நீர் மகத்தான உயர்வுமிக்க நற்குணம் உடையவராக இருக்கிறீர். இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் படிப்பினை பெறக்கூடிய அழகிய முன்மாதிரி நபியிடத்தில் இருக்கிறது. அந்த நபியை பாருங்கள், அந்த நபியுடைய வாழ்க்கையை படியுங்கள். அதனை அந்த அவர்கள் பயணித்த அந்த பயணத்தை நோக்கி நீங்கள் சென்றால் இம்மை மறுமையினுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் என்று ரப்புல் ஆலமீன் நமக்கு திருமறை குர்ஆனின் மூலமாக உணர்த்துகிறான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு பண்புகளையும் புரிந்து விளங்கி நம்முடைய வாழ்க்கையில் அதை பின்பற்றி நடக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை நெறியின் மூலமாகவும் அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறான். எனவே நம்முடைய வாழ்க்கை மறுமை நோக்கி இருக்கக்கூடிய நாம் இந்த உலக வாழ்க்கையில் நாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாக சொல்கின்றதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை
வாழ்க்கை நெறியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது அதே சூரத்துல் அஹ்ஸாப் 33வது சூராவின் 21வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அந்த நபியுடைய பண்புகளை பாருங்கள், அவருடைய இபாதத்துக்களை பாருங்கள், அவருடைய செயல்பாடுகளை பாருங்கள். அதை நீங்கள் பார்த்து பார்த்து வாழ்க்கையில் கொண்டு வந்தால் மிகப்பெரிய வெற்றியை அடைந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட எதிரியையும் அல்லாஹ்வுடைய தூதர் மன்னிக்கக்கூடியவர்களாக, பொறுமையை கடைபிடிக்கக்கூடியவராக இருந்தார்கள். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் அமர்ந்திருக்கின்ற பொழுது யூதர்கள் வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அஸ்ஸாம் அலைக், உங்கள் மீது மௌத் உண்டாகட்டும், அஸ்ஸலாம் என்று சொல்லாமல் லாமை எடுத்துவிட்டு அஸ்ஸாம் அலைக், உங்கள் மீது மௌத் உண்டாகட்டும் என்று யூதர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொல்வார்கள். இதை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களும் திரும்ப அலைக்கும், உங்கள் மீது உண்டாகட்டும் என்று சொல்லிவிட்டு சொல்லிவிடுகிறார்கள். ஆனால் இந்த வார்த்தையை கேட்ட ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கோபம் உடைகின்றார்கள். எப்படி இவ்வாறு இவர்கள் சொல்லலாம் என்று சொல்லி அவர்களை அலைக்கல் லஅனா வ கதிபல்லா, அல்லாஹ் உங்களை சபிப்பானாக, அல்லாஹ்வுடைய கோபம் உங்களுக்கு மீது உண்டாகட்டும் என்று அதிகப்படியாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இந்த வார்த்தையை பயன்படுத்த பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை எதிர்த்து பேசிய, எனக்கு எதிராக துஆ செய்த அவர்களுக்கு கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷாவை பார்த்து சொன்னார், யா ஆயிஷா அலைக்கு பிறஃபிக்கு, மென்மையை கடைபிடி, நான் தான் அவர்களுக்கு பதில் சொல்லிவிட்டேனே, நீங்கள் ஏன் வரம்பு மீறி அதிகப்படியாக கோபத்தையும் சாபத்தையும் விடுகின்றீர்கள், அந்த உரிமை உங்களுக்கு கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவியாகிய ஆயிஷா அவர்களுக்கு அழகிய உபதேசத்தை கூறினாள். சொன்னால் தன்னை எதிர்த்து பேசிய மனிதர்களை கூட அல்லாஹ்வுடைய தூதர் அழகிய முறையில் அவர்களிடத்தில் நடந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், மென்மையை கடைபிடிக்க வேண்டும் என்ற உணர்வுகளை புரிய வைத்திருக்கிறார் என்று சொன்னால், இப்படிப்பட்ட அவர்களுடைய வாழ்க்கை நெறிதான் உலக வாழ்க்கை நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறது. அதனால் தான் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவன் அவருடைய திருமறை குர்ஆனின் மூலமாக நபி உங்களுக்கு அழகிய ஒரு முன்மாதிரி, அவருடைய வாழ்க்கையை பாருங்கள், எப்படி அவர்கள் பயணித்திருக்கிறார் பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறுவர்களை கடந்து சென்றால் கூட வ யுஸல்லிமு அலைஹி, அந்த சிறுவர்களை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ் வ பரக்காத்துஹு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆட்சியாளர், ஒரு தூதர் சொல்லிவிட்டு தான் செல்வார்கள் என்பதை அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார் என்று சொன்னால், ஒரு நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டும். சிறுவர் தானே பெரியவர் தானே என்று பார்க்கக்கூடிய அதிகாரம் கிடைக்காது. சந்திக்கின்ற பொழுது, நடந்து செல்கிற பொழுது நாம் பார்க்கிற சகோதரர்களை சலாம் சொல்ல வேண்டும் என்ற ஒரு அழகிய முன்மாதிரி அந்த தூதரிடத்தில் இருந்திருக்கிறது என்பதை சிறுவர்களுக்கு கூட அந்த கண்ணியத்தை கொடுத்திருக்கிறார்கள். அவருக்குரிய அந்த உரிமையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து நமக்கு வழிகாட்டி இருக்கிறார் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நடைமுறைகளும் செயல்பாடுகளும் உலகில் வாழக்கூடிய மக்களுக்கு முன்மாதிரியாக, ஒரு சத்தியத்தை நிலைநாட்டக்கூடியதாக, ஒரு சகோதரத்துவத்தை வளர்க்கக்கூடியதாக, மனிதநேயத்தை உலகத்தில் பதிய வைக்கக்கூடிய வகையில் தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் ஒவ்வொரு பேச்சுக்களும் இருந்திருக்கிறது என்று சொன்னால், நிச்சயமாக அந்த நபியினுடைய பாதை, அந்த பயணத்தை நோக்கி நாமும் பயணித்தால் மக்களை வென்றெடுக்கலாம், மறுமையுடைய வாழ்க்கையில் நமக்கு வெற்றிகரமான வாழ்க்கை கிடைக்கும் என்பதை அல்லாஹ் தஆலா உணர்த்துகின்றான். எனவே அப்படிப்பட்ட அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டிய அந்த வழிமுறைகளை புரிந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்ற அந்த நற்குணங்களையும் நற்பண்புகளையும் விளங்கி புரிந்து நம்மளால் இயன்ற அளவிற்கு அந்த பண்புகளை கொண்ட மக்களாக வாடுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா மகத்தான வெற்றி அளிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட நற்பண்புகளோடு வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்து அருள்புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ ذில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஹிதுக்கும் லஅல்லக்கும் தذكرون ஃபذ்குருல்லாஹல் அஸீம் அذ்குருக்கும் வஷ்குருஹு அலா நிஅமி யஸிதுக்கும் வ லذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.